சிவபுராணம் பாகம் 3 பிறப்பின் ரகசியம். ஸ்ரீமன்னாராயணன் சிரித்த இன்முகத்தோடு, நீரே என் நாபி கமலத்தில் இருந்து தோன்றிய தாமரை மலரில் உதயமானவர் என்றும், இதுதான் உன் பிறப்பின் ரகசியம் என்றும் கூறினார். இதை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத பிரம்மதேவர் எதிர்வாதம் புரிந்தார். இருவருக்கும் இடையில் இருந்த உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறியது. லிங்க வடிவில் தோன்றிய சிவபெருமான் அவ்வேளையில் அக்னி சொரூப ஜோதி உருவத்தில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார். இதைக் கண்ட இருவரும் தம்மை விட சக்தி கொண்ட இன்னொருவர் இருக்கக்கூடும் என அறிந்தனர். அவ்விருவரும் தாங்கள் வாதத்திற்கான மூல காரணத்தை கூறி, நீரே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று வேண்டினர். அப்பொழுது லிங்க ரூபத்தில் இருந்து ஒரு அசரீரி உருவாகியது. அதாவது, இருவரில் யார் எனது அடியை அல்லது முடியை முதலில்